ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு அறிவியல் பகுதியில் இருக்கிற இயக்க விதிகள் அப்படிங்கிற பாடத்தை பார்க்க போகிறோம். இந்த பாடத்தில் இருக்கிற ஹைலைட்டான பாயிண்ட்ஸை பார்க்க போகிறோம். கூடுதலாக புக் பேக் கொஸ்டினை பார்க்க போகிறோம். சுருக்கமாக பார்க்க போகிறோம். இந்த பாடத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா குரூப் 4 சிலபஸில் ஒரு முக்கியமான டாபிக். ஏன்னா அதில் நியூட்டன் விதிகள் இருக்குது, இயற்பியல் விதி இருக்குது, நிறைய விதிகளை கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அழகீடுகளை கொடுத்துருக்காங்க. இந்த எல்லாமே கொஞ்சம் முக்கியம். இந்த பாடத்தை படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவே உங்களுக்கு போதும். ஏன்னா எளிமையாக சொல்லியிருக்கோம், அதையும் குறைஞ்ச நேரத்தில் சொல்லியிருக்கோம். சரி, இப்போ நம்ம பாடத்துக்குள்ளே போகலாம். முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இயந்திரவியல் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. இயந்திரவியல் அப்படின்னா ஒரு பொருள் மேலே விசை செயல்பட்டு அந்த விசையால் அந்த பொருளில் என்ன பாதிப்பு வந்தது அப்படின்னு படிக்கிறது தான் இயந்திரவியல். இந்த இயந்திரவியலை 2 பார்ட்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று நிலையியல், இன்னொன்று இயங்கியல். நிலையியல்னா நிலையாக இருக்கிற பொருள் மேலே ஒரு விசை செயல்பட்டு அதனால் என்ன விளைவு ஏற்பட்டுச்சு அப்படின்னு படித்தா அது நிலையியல். அதுவே இயக்கத்தில் இருக்கிற பொருள் மேலே ஒரு விசை செய்யப்பட்டு அதனால் என்ன பாதிப்பு வந்துன்னு படித்தா அது இயங்கியல். பார்த்தாச்சா? அப்போ 2 பார்த்தாச்சு, நிலையியல் இயங்கியல் பார்த்தாச்சு. இந்த இயங்கியலையும் 2ஆக பிரிக்கிறாங்க. இயக்கவியல், இயக்க விசையியல் பிரிக்கிறாங்க. அடுத்தது விசை மற்றும் இயக்கத்தை பற்றி அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குறிப்பாக அரிஸ்டாட்டில், இவர் அந்த காலத்தில் வாழ்ந்த கிரேக் அறிஞர். இவர் இயற்கையான இயக்கம், இயற்கைக்கு மாறான இயக்கம் சொல்லிட்டு போயிட்டார். அதாவது ஒரு பொருள் போயிட்டே இருக்குன்னு வைங்க, அதுவே கொஞ்ச நேரம் கழித்து தன்னப்பால் நின்றுடும். இது இயற்கையான இயக்கம். அதை யாராவது தடுத்து நிறுத்தினா அது இயற்கைக்கு மாறான இயக்கம் சொல்லிட்டு போயிட்டார். அடுத்து வந்தவர் கலிலியோ. கலிலியோ கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருக்காரு. இவர் 3 கூற்றை சொல்கிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு பொருள் தனது நிலையில் தொடர்ந்து இருக்குன்னு சொல்கிறாரு. அதாவது ஒரு பொருள் ஓய்வு நிலையில் இருந்தால் அதே மாதிரி தான் இருக்கும், இயக்கத்தில் இருந்தால் அது இயக்கத்திலேயே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. 2வது பாயிண்ட்டு, தனது நிலை மாற்றத்தை தவிர்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு பொருள் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை நான் போய் தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணுறேன். உடனே அந்த பொருள் நின்றுமான்னு கேட்டால் நிற்காது. அந்த பொருள் முடிஞ்ச அளவுக்கு என்னை மீறி அது போக தான் ட்ரை பண்ணும், முடியாத பட்சத்தில் தான் நிற்கும். இந்த எதிர்ப்பு தன்மையை தான் நிலைமம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 3வது பாயிண்ட்டு, வெற்றிடத்தில் சம நேரத்தில் வந்தடையும் சொல்கிறாரு. அதாவது எடை குறைந்த ஒரு பொருளையும் எடை அதிகமான ஒரு பொருளையும் எடுத்துகிட்டு போய் வெற்றிடத்தில் விட்டால் 2ம் ஒரே நேரத்தில் கீழே விழும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த 3 கூற்றையும் கலிலியோ சொல்லியிருக்காரு. அடுத்தது நிலைமத்தை பார்க்க போகிறோம். நிலைமம் அப்படின்னா தனது நிலை மாற்றத்தை தவிர்க்க முயலும் தன்மை தான் நிலைமம். அதாவது ஒரு பொருள் தன்னுடைய நிலையை மாற்றிக்க முடியாத தன்மை, அதே நிலையில் இருக்க ட்ரை பண்ணுற தன்மை தான் நிலைமம். நிலைமத்தை 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஓய்வில் நிலைமம், இயக்கத்தில் நிலைமம், திசையில் நிலைமம். இதை கொஞ்சம் சுருக்கமாக பார்ப்போம். ஓய்வில் நிலைமம் அப்படின்னா அந்த பொருள் ஓய்வு நிலையில் இருக்குது, தொடர்ந்து ஓய்வு நிலையில் இருக்கவே முயற்சி பண்ணுது. இதுதான் ஓய்வில் நிலைமம். உதாரணம், மரத்திலிருந்து கீழே விழும் இலைகள், பழுத்த பின் விழும் பழங்கள். இதெல்லாம் ஓய்வில் நிலைமத்திற்கு உதாரணம். உதாரணத்தை உன்னிப்பாக கவனிச்சுக்கோங்க. அடுத்தது இயக்கத்தில் நிலைமம். இயக்கத்தில் நிலைமம்னா ஒரு பொருள் இயக்க நிலையிலே இருக்க முயற்சி பண்ணுறது தான் இயக்கத்தில் நிலைமம். அதாவது நீளம் தாண்ட ஒருத்தர் வராருன்னு வைங்களேன், அவர் பக்கத்துலேருந்து குதிச்சாருன்னா கொஞ்சம் தூரத்தை தான் தாண்ட முடியும். அதுவே ஓடி எகிரி குதிச்சாருன்னா நீண்ட தூரத்தை கடக்க முடியும். இதற்கு காரணம் இயக்கத்தில் நிலைமத்துக்கு அவர் உட்படுறதான். அடுத்தது திசையில் நிலைமம். திசையில் நிலைமம்னா ஒரே திசையில் இருக்க முயற்சி பண்ணுறது தான் திசையில் நிலைமம். உதாரணமாக ஒரு பஸ்ஸு, கார் போயிட்டுருக்கு, அதில் பேசஞ்சர் உட்காந்துருக்காங்க. திடீர்னு ஒரு டர்ன் வருது, அந்த டர்னில் பஸ் திரும்பும் பொழுது பஸ்ஸு உடனே திரும்பிடும், ஆனால் பஸ்ஸுக்குள்ளே இருக்கிற பேசஞ்சர்ஸு ஒரு பக்கமாக செய்வாங்க. இதற்கு காரணம் அவங்க அதே திசையில் இருக்க முயற்சி பண்ணுறது தான். இது திசையில் நிலைமம். அடுத்தது நேர்கோட்டு உந்தத்தை கொடுத்துருக்காங்க. நேர்கோட்டு உந்தம். முதல்ல உந்தம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். உந்தம்னா வேக மாறுபாடு தான் உந்தம். வேகம்னா ஒரே ஸ்பீடில் போகிறது தான் வேகம். வேகம்னா ஸ்பீடு. அந்த ஸ்பீடில் ஒவ்வொரு செகண்டுக்கும் எவ்வளோ சேஞ்சஸ் மாறிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் உந்தம். உந்தம்ங்கிறத புரிஞ்சிட்டிங்களா? வேக மாறுபாடு தான் உந்தம். அந்த உந்தம் ஒரே திசையில் போனால் அது நேர்கோட்டு உந்தம் சொல்லுவாங்க. இந்த உந்தத்தை எப்படி கால்குலேஷன் பண்ணலாம் அப்படின்னா, பொருளுடைய நிறை, பொருளுடைய திசை வேகம், இந்த 2ஐயும் மல்டிபிள் பண்ணால் உந்தத்தை கண்டுபிடிக்கலாம். உந்தத்தின் எசை அலகு கிலோகிராம் மீட்டர் வினாடி -1. அதுவே சிஜிஎஸ் மெத்தட்னு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடில் சொல்லணுன்னா கிராம் சென்டிமீட்டர் வினாடி -1. இதை மனப்பாடம் பண்ணிடுங்க, அலகெல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. அடுத்தது விசை. விசை என்பது எண் மதிப்பும் திசையும் கொண்ட ஒரு வெக்டர் அலகு. வெக்டர் அப்படின்னா ஏதாவது ஒரு திசையை நோக்கி போகக்கூடிய அலகு தான் வெக்டர் அலகு சொல்லுவாங்க. விசைக்குன்னு திசை இருக்கும். விசை கீழே போகலாம், மேலே போகலாம், வடக்க போகலாம், தெற்க போகலாம், எப்படி வேணால் போகலாம். ஆனால் ஏதோ ஒரு திசையை நோக்கி தானே விசை போகும். அந்த விசைக்குன்னு ஒரு குறிப்பிட்ட மதிப்பு இருக்கும்ல.
இப்போ வண்டியில் போகிறோம்னா 50 கிலோமீட்டர் ஸ்பீடு 30 கிலோமீட்டர் ஸ்பீடுன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி விசைக்கும் எண் மதிப்பு இருக்குது. அப்போ விசையும் ஒரு வெக்டர் அலகு. விசையின் அலகை வந்து நியூட்டன் என்ற அலகாலையும் குறிப்பாங்க. சிஜிஎஸ் மெத்தேடில் டைன் அப்படின்னு சொல்லுவாங்க. நியூட்டன்னா என்ன, டைன்னா என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். நியூட்டன் சொல்கிறாங்களே, அது என்ன அப்படின்னா, 1 கிலோகிராம் பொருளை எடுத்துக்கிறோம். எவ்வளோங்க? 1 கிலோகிராம் பொருளை எடுத்துக்கிறோம். அந்த பொருளை 1 மீட்டர் பை வினாடி அப்படிங்கிற அளவுக்கு வேகம் கொடுத்து தூக்குறோம் அப்படின்னா அதை தான் ஒரு நியூட்டன் அப்படின்னா 1 கிலோகிராம் நிறை இருக்கிற ஒரு பொருளை எடுத்துக்கிறோம். 1 கிலோகிராம் நிறை இருக்கிற பொருளை எடுத்தாச்சு. அந்த பொருளுடைய ஸ்பீடை 1 மீட்டர் பை வினாடிங்கிற அளவுக்கு நம்ம வைக்கிறோம். அதாவது ஒரு செகண்டில் அந்த பொருள் 1 மீட்டருக்கு போகுது, 1 மீட்டர் அளவுக்கு டிஸ்டன்ஸை கிடக்குது அப்படின்னா அதுதான் ஒரு நியூட்டன் சொல்கிறாங்க. புரியுதுங்களா? 1 கிலோகிராம் பொருள் எடுத்துக்கிட்டோம், அதோடைய வேகத்தை 1 மீட்டருக்கு 1 செகண்ட் அப்படிங்கிற அளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் நியூட்டன். அதுவே டைன் அப்படின்னா 1 கிராம் இருக்கிற பொருள் எடுத்துக்கிறோம். அதாவது நியூட்டன்னா கிலோகிராம், டைனா கிராம் நிறைய இருக்கிற பொருளை எடுத்து அதோடைய வேகத்தை 1 சென்டிமீட்டர் பை வினாடி ஸ்கொயர்டு அப்படிங்கிற அளவுக்கு நம்ம கொண்டு போகிறோம் அப்படின்னா அதை தான் ஒரு டைன்னு சொல்கிறாங்க. குறிப்பாக ஒரு டைன் அப்படிங்கிறது 1 கிராம் சென்டிமீட்டர் -2. அதுவே ஒரு நியூட்டன் என்பது 10⁵ டைன்கள். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒரு நியூட்டன் என்பது 10⁵ டைன். அடுத்தது ஓரலகு விசைன்னு பார்க்க போகிறோம். அது என்ன ஓரலகு விசை அப்படின்னா, 1 கிலோகிராம் நிறைய இருக்கிற பொருள் எடுத்துக்கிறோம். அந்த பொருளுடைய வேகத்தை 1 மீட்டர் பை வினாடி ஸ்கொயர்டு, அதாவது ஒவ்வொரு செகண்டுக்கும் அந்த பொருள் 1 மீட்டர் கடந்துக்கிட்டே இருக்குது. அதாவது ஒவ்வொரு செகண்டுக்கும் அந்த பொருள் 1 மீட்டர் கடந்துக்கிட்டே இருக்குது. அப்படி நிலையான வேகத்தை கொடுக்குறோம் அப்படின்னா அதை தான் ஓரலகு விசைன்னு சொல்கிறாங்க. அதாவது நியூட்டனுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குங்க. நியூட்டன் என்பது ஒரு செகண்டுக்கு 1 மீட்டர் அந்த அளவுக்கு ஸ்பீடை கொடுக்குறோம். ஆனால் 1 செகண்டுக்கு மட்டும் தான் கொடுக்குறோம். ஆனால் இங்கே ஓரலகு விசைனா ஒவ்வொரு செகண்டுக்கும் 1 மீட்டர் அப்படிங்கிற வேகத்தை நம்ம கொடுக்குறோம். இதுதான் ஓரலகு விசை. புரியுதுங்களா? அடுத்தது ஈர்பியல் அலகு விசைன்னு ஒன்று இருக்குங்க. இது என்ன அப்படின்னா, 1 கிலோகிராம் நிறைய இருக்கிற பொருளை எடுத்துகிட்டு அதோடைய வேகத்தை புவியின் ஈர்ப்பு விசைக்கு ஈவனாக கொடுக்குறோம். புவியின் ஈர்ப்பு முடுக்கம்னா விசை. இதோடைய மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தா 9.8 மீட்டர் பை வினாடி ஸ்கொயர்டு. அதாவது 2 செகண்டுக்கு இடைப்பட்ட கேப்பில், அதாவது ஒவ்வொரு செகண்ட்லேயும் 9.8 மீட்டர் வேகத்தில் வந்து பொருளை வந்து பூமியானது இழுக்கும். இதுதான் புவியீர்ப்பு விசைன்னு சொல்கிறாங்க. இந்த விசைக்கு, அதாவது இந்த ஸ்பீடுக்கு ஈவனாக ஒரு ஸ்பீடை நம்ம ஒரு பொருள் கொடுக்குறோம்னா அதை தான் ஈர்பியல் அலகு விசைன்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? சரி, அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஈர்பியல் அலகு விசையுடைய அலகை கொடுத்துருக்காங்க. அலகு கிலோகிராம் விசை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை சிஜிஎஸ் மெத்தடில் கிராம் விசைன்னு சொல்லுவாங்க. குறிப்பாக 1 கிலோகிராம் விசை அப்படிங்கிறது 9.8 நியூட்டன். 1 கிலோகிராம் விசை என்பது 9.8 நியூட்டன். 1 கிராம் விசை என்பது 980 டைன். இதை நல்லா மனப்பாடம் பண்ணிடுங்க. இதை வச்சு கூட கேட்கலாம். அடுத்தது கணத்தாக்கு விசையை பார்க்க போகிறோம். கணத்தாக்கு விசைனா என்ன? அதாவது மிக கம்மியான நேரத்தில் அதிகமான விசை செயல்படும். இதை தான் கணத்தாக்கு விசைன்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஷார்ட் பீரியடு, ஆனால் வேகம் அதிகமாக இருக்கும். இந்த கணத்தாக்கு விசையை எப்படி கால்குலேஷன் பண்ணலாம் அப்படின்னா, அதாவது விசை இன்ட்டு டைம், அதாவது காலத்தையும் விசையையும் பெருக்கணும்னா நமக்கு கணத்தாக்கு விசை என்னன்னு தெரிஞ்சிடும். கணத்தாக்கு விசையுடைய அளவு என்னன்னு பார்த்தா கிலோகிராம் மீட்டர் பை வினாடி அல்லது நியூட்டன் வினாடின்னு சொல்லுவாங்க. கணத்தாக்கு விசைனா எதுக்கு சமமாக இருக்கும்னா உந்த மாறுபாட்டிற்கு சமமாக இருக்கும். இந்த கணத்தாக்கு விசை 2 வழிகளில் செயல்படுங்க. நல்லா கவனிங்க. கணத்தாக்கு விசை 2 வழிகளில் செயல்படும். ஒன்று, மோதல் காலம் குறைந்தால், அதாவது இந்த பொருள் வந்து 2 பொருள் மோதுது, மோதல் காலம் கம்மியாச்சுன்னா கணத்தாக்கு விசை அதிகமாக இருக்கும். மோதல் காலம் அதிகரித்தா கணத்தாக்கு விசை குறையும். இதை எடுத்துக்காட்டோட பார்ப்போம். இப்போ கிரிக்கெட் வீரர் வந்து பந்தை பிடிக்கிறாருன்னு வைங்களேன். ஒருத்தர் பந்தை பிடிக்கிறாரு, நம்ம எம்எஸ் டோனி பந்தை பிடிக்கிறாருன்னு வைங்க. டக்குன்னு போய் கையை வச்சு அப்படியே பிடிச்சி அப்படியே நிற்பாரான்னு கேட்டால் நிற்க மாட்டார். பந்தை பிடிச்சி அப்படியே பின்னாடி இழுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? பந்தை பிடிச்சவொடனே அப்படியே பின்னாடி இழுப்பாங்க. இதுக்கு காரணம் கணத்தாக்கு விசையை குறைக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுறாங்க. அதாவது கையில் டக்குன்னு பிடிச்சா அந்த பொருள் வந்து அடித்த ஸ்பீடில் இவருக்கு கை ரொம்ப வலிக்கும். அந்த வலியை கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாருனா அப்படியே பிடிச்சி பின்னாடி இழுக்கிறாரு. இழுக்கும்போது 2-3 செகண்ட் அதிகமாகுது. அப்போ மோதல் காலம் அதிகமாகுது. அதிகமானால் கணத்தாக்கு விசை கம்மியாகுது. ஸோ இந்த மெத்தடை தான் கிரிக்கெட் வீரர்கள் பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி வாகனங்களில் பயன்படுத்தப்படும் அதிர்வு உறிஞ்சிகள், அதாவது சஸ்பென்சர். இந்த சஸ்பென்சர் என்ன பண்ணுது? குண்டும் குழியில் வண்டி இறங்குச்சுன்னா அதை அப்படியே பேலன்ஸ் பண்ணி நம்மளை வந்து சொகுசாக இருக்க வச்சுக்குது. ஸோ இங்கெல்லாம் கணத்தாக்கு விசையை பயன்படுத்துகிறாங்க.
அடுத்தது தொகுபயன் விசைங்கிறத சொல்கிறாங்க. தொகுபயன் விசைனா ஒரு பொருள் மேலே பல விசை செயல்படுது, பல விசை செயல்பட்டு ஒரு விளைவு ஏற்படுது. ஒரே விளைவு தான் ஏற்படுது, அதுக்கு காரணம் பல விசை. இதுதான் தொகுபயன் விசைன்னு சொல்கிறாங்க. உதாரணம் சொல்லணும்னா 12B படத்தில் வடிவேல் சார் வந்து தள்ளு தள்ளு தள்ளுன்னு சொல்லுவார்ல, அப்போ பார்த்தா எல்லாருமே பஸ்ஸை பின்னாடி தள்ளுவாங்க. அப்போ நிறைய பேர் சேர்ந்து பஸ்ஸை தள்ளுறாங்க, பஸ்ஸு முன்னோக்கி நகருது. அப்போ அந்த ஒரு பஸ்ஸை நகர்த்துறதுக்கு அத்தனை பேர் வந்து சப்போர்ட் பண்ண வேண்டியது இருக்குது, அத்தனை பேர் விசையை கொடுக்குறாங்க. இவங்களுடைய மொத்த விசை தான் அந்த பஸ்ஸை நகர்த்துது. ஸோ இதுதான் வந்து தொகுபயன் விசைன்னு சொல்கிறாங்க. அடுத்தது விசையின் சுழல் விளைவு. இது நம்ம எங்கே பயன்படுத்துகிறோம் அப்படின்னா கதவில் பயன்படுத்துகிறோம். கதவை கைப்பிடியை பிடிச்சி தள்ளினோம்னா ஈஸியாக திறக்கலாம், ஈஸியாக மூடலாம். அதுவே கதவை சோத்துக்கு பக்கத்தில் போய் வச்சு தள்ளினோம்னா தள்ள முடியாது, அதிகமான விசையை கொடுக்கணும். ஸோ இங்கே தான் சுழல் விளைவு அப்படிங்கிறது பயன்படுது. இந்த சுழல் விளைவை எப்படி கால்குலேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா திருப்புத்திறன் அப்படிங்கிறத வச்சு கால்குலேஷன் பண்ணுறாங்க. விசையின் திருப்புத்திறனின் அலகு நியூட்டன் மீட்டர். இதை மட்டும் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அடுத்தது இரட்டை. இரட்டை அப்படின்னா 2 சமமான இணை விசைகள் செயல்படும், ஒரே நேரத்தில் செயல்படும், அந்த பொருளுடைய இருவேறு புள்ளிகளில் செயல்படும், ஆனால் எதிர் திசையில் செயல்படும். இதற்கு காரணம் இரட்டைன்னு சொல்லுவாங்க. அதாவது புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நம்ம பைக்கில் வந்து செயின் இருக்கும் பார்த்தீங்களா, செயினை கவனிச்சிருக்கீங்களா? 2 சக்கரம் இருக்கும், 2 பல் சக்கரம். அந்த பல் சக்கரத்துக்கு இடையில் வந்து அந்த செயின் வந்து சுற்றும். இந்த செயின் பார்த்தா மேல் பகுதியை பாருங்களேன், அதாவது பைக்கில் செயின் சுற்றுதில் மேல் பகுதி பார்த்தா மேலே ரைட் சைடு போகும், அதே கீழ்ப்பகுதி பார்த்தா லெஃப்ட் சைடு போகும். ரெண்டுக்கும் ஒரே ஸ்பீடு தான். அந்த செயின் மேலே சக்கரத்துக்கு மேலே ரைட் சைடு போகும், சக்கரத்துக்கு கீழே லெஃப்ட் சைடு போகும். 2 புள்ளியை டச் பண்ணும், மேலேயும் டச் பண்ணும், கீழே டச் பண்ணும், அந்த சக்கரத்தை சுற்ற வைக்கும். இப்படி பண்ணுறது தான் இரட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? அதாவது ரெண்டுமே சமமான விசை, ரெண்டுமே வேறு வேறு புள்ளியில் செயல்படும், ரெண்டும் எதிர் திசையில் செயல்படும். இதுக்கு உதாரணம் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். நீர்க்குழாய் திறத்தல் மற்றும் மூடுதல். அதாவது ரவுண்டு ஷேப்பில் இருக்கிற ஒரு தண்ணி டேபு, இது நம்ம திருப்புறன்னு வைங்களேன், தண்ணியை வந்து திறந்து வர்றோம் மூடுறோம் அப்படின்னா நம்ம கையை எப்படி வச்சு திருப்போம்? நீங்கள் இப்போ கையை வச்சு திருப்பி பாருங்களேன், திருப்புங்களேன். அதாவது டேபை வந்து மொத்தமாக பிடிப்போம், எல்லா விரலும் டேபை பிடிச்சிருக்கும், நம்ம ரொட்டேட் பண்ணுவோம். கீழே இருக்கிற விரல் லெஃப்ட் ஏதோ ஒரு பக்கம் போகும், மேலே இருக்கிற விரல் ஆப்போசிட் சைடு போகும். பண்ணுறீங்களா? இப்போ வருதுல்ல, இதுதான் வந்து இரட்டை. அடுத்தது வேறு என்ன கொடுக்குறாங்கன்னா திருகின் சுழற்சி. ஒரு திருக திருப்புறன்னு வைங்களேன், திருகுடைய மேல் பகுதி ரைட் சைடு போகும், கீழ்ப்பகுதி லெஃப்ட் சைடு போகும், இப்படி மாறி போகும்ல, அதுவும் வந்து இரட்டை தான். பம்பரத்தின் சுழற்சி, இதுவும் இரட்டை தான் அப்படி சொல்கிறாங்க. குறிப்பாக இந்த இரட்டையுடைய திருப்பத்திறனை எப்படி கால்குலேஷன் பண்ணுறாங்கன்னா F/Sன்னு சொல்கிறாங்க. அதாவது அதுக்கு கொடுக்கக்கூடிய விசை எவ்வளோ கொடுக்குறோம், அந்த 2 விசை செயல்படுது பார்த்தீங்களா, மேலே ஒரு விசை கீழே ஒரு விசை, அந்த 2க்கும் எவ்வளோ தொலைவு இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் இரட்டையின் திருப்பத்திறனை கண்டுபிடிக்கிறாங்க. இதனை SI அலகு நியூட்டன் மீட்டர், இதை CGS மெத்தடில் டைன் சென்டிமீட்டர் சொல்லுவாங்க. இந்த இரட்டையை பொறுத்த வரைக்கும் பொருளுடைய சுழற்சியை குறியில் குறிப்பிடுவாங்க. பொருள் வலது பக்கமாக சுற்றுச்சுன்னா எதிர்குறி, அதுவே இடது பக்கமாக சுற்றுச்சுன்னா நேர்குறி. இதை மட்டும் உன்னிப்பாக கவனிச்சுக்கோங்க. பொருள் வலது பக்கமாக சுற்றினா எதிர்குறி, இடது பக்கமாக சுற்றினா நேர்குறி. அடுத்தது விசையின் திருப்புத்திறனுக்கு இன்னும் சில எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க. பற்சக்கரம், ஏற்றப்பலகை, திருப்பு சக்கரம், இதெல்லாம் விசையின் திருப்புத்திறனை பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்டிருக்கு. அடுத்தது திருப்புத்திறனின் தத்துவத்தை கொடுத்துருக்காங்க. இதில் ஒன்றும் கிடையாதுங்க, வலஞ்சுழி திருப்புத்திறனும் இடஞ்சுழி திருப்புத்திறனும் சமம். இதுதான் திருப்புத்திறனுடைய தத்துவம். அடுத்தது நியூட்டனின் விதிகளை கொடுத்துருக்காங்க. நியூட்டனுடைய விதியை பொறுத்த வரைக்கும் 3 முக்கியமான விதி இருக்குங்க. முதல் விதி, 2ஆம் விதி, 3ஆம் விதி. இந்த 3ஐயும் நம்ம கொஞ்சம் விளக்கமாக பார்ப்போம். நியூட்டனுடைய முதல் விதி, இந்த முதல் விதி விசைனா என்ன அப்படின்னு சொல்லுது. அதாவது விசையை வரையறுக்குது. நல்லா கவனிங்க, விசைனா என்ன அப்படின்னு சொல்லுது. என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். புறவிசை ஏதும் செயல்படாத வரையில் ஒரு பொருள் ஓய்வு நிலையையோ அல்லது சீரான இயக்க நிலையையோ தொடர்ந்து மேற்கொள்ளும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ஒரு பொருள் போயிட்டுருக்கு அல்லது இன்னொரு பொருள் ஓய்வு நிலையில் இருக்குது, இது மேலே வேறு எந்த விசையும் செயல்படாத வரையிலும் அந்த பொருள் என்ன பண்ணும், அப்படியே போயிட்டே தான் இருக்கும், இல்லைன்னா ஓய்வு நிலையில் தான் இருக்கும், தன்னுடைய நிலையை மாற்றிக்காது, தானாக மாற்றிக்காது. இதுதான் வந்து நியூட்டனின் முதல் விதி. இது விசைனா என்ன அப்படின்னு சொல்லுது. அடுத்தது 2ஆம் விதி. 2ஆம் விதி விசையின் விதின்னு சொல்கிறாங்க. நல்லா கவனிங்க, முதல் விதி விசைனா என்னன்னு சொல்லுது, 2ஆவது விதி தான் விசையின் விதின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு பொருள் மீது செயல்படும் விசை அதன் உந்த மாறுபாடு வீதத்திற்கு நேர் தகவில் அமையும். உந்த மாறுபாடுன்னு என்ன சொன்னேன், வேகம் மாறுபடுறது தான் உந்த மாறுபாடு. இதை எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு பொருள் மீது விசை செயல்படுது, அந்த விசை எந்த அளவுக்கு செயல்படுதோ அந்த அளவுக்கு பொருளுடைய வேகமும் மாறும். அதாவது விசை கம்மியாக செயல்பட்டால் பொருளுடைய வேகம் கம்மியாக இருக்கும், விசை அதிகமாக செயல்பட்டால் பொருளுடைய வேகம் அதிகமாக இருக்கும். இதை தான் சொல்கிறாங்க நேர் தகவுன்னா ஈவனாக அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும். புரியுதுங்களா?
இந்த உந்த மாறுபாடு எப்படி இருக்கும்னா, விசையின் திசையில் தான் அமையும். விசை எந்த பக்கம் போகுதோ அந்த பக்கம் தான் பொருளுடைய வேகமும் போகும். இது வந்து 2ஆம் விதி. அடுத்து 3ஆம் விதி, ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர் விசை இருக்கு. இந்த விதி எல்லாருக்குமே தெரிஞ்ச விதி தான். ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க தேவையில்ல. விசையும் எதிர் விசையும் எப்பொழுதும் இருவேறு பொருட்களின் மீது செயல்படும். இதுதாங்க நியூட்டனுடைய 3ஆம் விதி. 3ஆம் விதி எங்கெங்கே பயன்படுது அப்படின்னா, பறவை காற்றில் பறத்தல், நீச்சல் வீரர் நீந்துதல், துப்பாக்கி குண்டு முன்னோக்கி போகிறது, துப்பாக்கியில் சுட்டார் பார்த்தீங்களா, அவர் பின்னோக்கி போவார். இதுக்கெல்லாம் காரணம் நியூட்டனுடைய 3ஆம் விதி. அடுத்தது நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதின்னு ஒரு விதி இருக்குது. அந்த விதியை பார்ப்போம். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, புறவிசை ஏதும் தாக்காத வரையில் ஒரு பொருளின் மீது செயல்படும் மொத்த நேர்கோட்டு உந்தம் மாறாமல் இருக்கும். உந்தம்னா வேகம், அதனுடைய நேர்கோட்டு வேகம் மாறாமல் இருக்கும். புறவிசை எதுவும் தாக்கலைன்னா அது அப்படியே போயிட்டே இருக்கும். அப்படிங்கிறது தான் நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி. இது எங்கே பயன்படுது அப்படின்னா, ராக்கெட்டில் பயன்படுது. ராக்கெட்டில் 2 விதிகள் பயன்படுதுங்க. நியூட்டனின் 3ஆம் விதி, நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி. இந்த 2ம் பயன்படுது. அடுத்தது நியூட்டனின் பொது இயற்பியல் விதி. இந்த விதி என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். அண்டத்தில் உள்ள பொருட்களின் ஒவ்வொரு துகளும் பிற துகளை ஒரு குறிப்பிட்ட விசை மதிப்பில் இருக்கிறது. அதாவது அண்டத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளும், இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு பொருளும், இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொருளும் ஒன்றை ஒன்று ஈர்க்குது. அது எப்படி ஈர்க்குது அப்படின்னா, அந்த விசை அவைகளின் நிறைகளின் பெருக்கல் பலனுக்கு நேர்த்தகவிலும் மையங்களுக்கு இடையே உள்ள தொலைவின் இருமடிக்கு எதிர்த்தகவிலும் இருக்கும். அதாவது அவற்றுடைய நிறைக்கு நேர்த்தகவல் இருக்கும், அவற்றுடைய தொலைவுக்கு 2 மடங்கு எதிர்த்தகவல் இருக்கும் சொல்கிறாங்க. இந்த விசை எப்படி செயல்படும்னா, அவற்றின் நிறைகளை இணைக்கும் நேர்கோட்டின் வழியாக செயல்படும். இதை நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிங்கன்னா புரியும், சரிங்களா? இதை எப்படி குறிப்பிடுவாங்க அப்படின்னா, F = Gm1 m2/r² சொல்லுவாங்க. இங்கே G என்பது ஈர்பியல் மாறிலி, அதாவது இவங்க ஸ்டாண்டர்டாக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஈர்பியல் மாறிலி தான் G. இதனுடைய SI மதிப்பீடு என்னன்னு பார்த்தா 6.674 பெருக்கல் 10⁻⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் -2. இந்த மதிப்பை மட்டும் முடிஞ்சால் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க, இதை கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. அடுத்து இந்த ஈர்பியல் விதி எங்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பார்த்தா, அண்டத்தில் இருக்கிற விண்பொருட்களுடைய பரிணாமத்தை தெரிஞ்சுக்க பயன்படுது, பூமியின் நிறை, பூமியின் ஆரம், புவியீர்ப்பு முடுக்கத்தை கணக்கிட பயன்படுது, புதிய விண்மீன்களையும் கோள்களையும் கண்டுபிடிக்க பயன்படுது, விண்மீன்களுடைய நிறையை அளக்க பயன்படுது, தாவரங்கள் வேர்களில் வந்து பயன்படுத்துது, விண்பொருட்களுடைய பாதை, அதாவது அது சுற்றி வரும் சுற்றுப்பாதையை கால்குலேஷன் பண்ணவும் இந்த விதி பயன்படுது. அடுத்தது புவியீர்ப்பு முடுக்கம், ஸ்மால் ஜியை கொடுத்துருக்காங்க. மேலே நம்ம பார்த்தோம்ல, அது கேபிட்டல் G என்பது ஈர்பியல் மாறிலி, இந்த ஸ்மால் ஜி என்பது புவியீர்ப்பு முடுக்கம். புவியீர்ப்பு முடுக்கம்னா முன்னாடியே பார்த்தாச்சு, பூமியானது ஒவ்வொரு பொருள் மீதும் தன்னுடைய விசையை செலுத்துது, அதுதான் புவியீர்ப்பு முடுக்கம். இது எந்த அளவுக்கு விசை செலுத்துது அப்படின்னா, சராசரி மதிப்பு 9.8 மீட்டர்/வினாடி². அதாவது ஒவ்வொரு செகண்டுக்கும் 9.8 மீட்டர் அப்படிங்கிற அளவுக்கு வேகம் அதிகமாகிட்டே போகும். இதுதான் வந்து புவியீர்ப்பு முடுக்கம். அது ஸ்மால் ஜின்னு குறிப்பிடுவாங்க. இந்த ஸ்மால் ஜியின் மதிப்பு பூமியில் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. இடத்துக்கு தகுந்த மாதிரி இந்த மதிப்பு மாறுபடும். எங்கே மாறுபடும்னு பார்ப்போம். துருவ பகுதியில் போனோம்னா புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு அதிகமாக இருக்கும். எங்கே இருக்கும்? துருவ பகுதியில் அதிகமாக இருக்கும். அதுவே நிலநடுக்கோட்டு பகுதியில் இந்த புவியீர்ப்பு முடுக்கம் கம்மியாக இருக்கும். புரியுதுங்களா? நிலநடுக்கோட்டு பகுதினா கம்மியாக இருக்கும், துருவ பகுதினா அதிகமாக இருக்கும். அதுவே தரைப்பகுதியிலேருந்து உயரே போக போக மேலே போக போக புவியீர்ப்பு முடுக்கம் கம்மியாகும். அதுவே தரையிலேருந்து கீழே போக போகவும் கம்மியாகும். பூமியுடைய மையத்தில் 0வாக இருக்கும். புரியுதுங்களா? சரி, அடுத்தது இந்த கேபிட்டல் G, அதாவது ஈர்ப்பியல் மாறிக்கும் புவியீர்ப்பு முடுக்கத்திற்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு பார்த்தா, அங்கே தான் ஒரு வாய்ப்பாடு இருக்குது. G = Gm/r². இதுதான் அந்த வாய்ப்பாடு. இதை வச்சு நம்ம புவியின் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. புவியின் நிறை என்னன்னு பார்த்தா 5.972 பெருக்கல் 10⁻24 கிலோகிராம். இதை முடிஞ்சால் மனப்பாடம் பண்ணிக்கோங்கப்பா. அடுத்து வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நிறைனா என்ன, எடைனா என்னன்னு கொடுத்துருக்காங்க. நிறைனா ஒரு பொருள் இருக்கிற பருப்பொருளின் அளவு, ஒரு பொருளுக்குள்ளே எத்தனை பீஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் நிறை. நிறையின் அலகு கிலோகிராம். எடை அப்படின்னா ஒரு பொருள் மேலே செயல்படக்கூடிய புவியீர்ப்பு விசை, அதாவது ஒரு பொருள் மேலே புவியீர்ப்பு விசை எப்படி செயல்படுது அப்படிங்கிறது தான் எடை. எடை வந்து எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்காது, மாறுபடும். எடையின் அலகு நியூட்டன். நல்லா கவனிங்க, நிறையின் அலகு கிலோகிராம், எடையின் அலகு நியூட்டன். எடையை எப்படி கால்குலேஷன் பண்ணலான்னா, நிறை பெருக்கல் புவியீர்ப்பு முடுக்கம், இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் எடை கிடைக்கும். அடுத்தது தோற்ற எடை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. தோற்ற எடை அப்படின்னா உண்மையான எடையை விட மாறுபட்ட எடையை நம்ம உணர்வோம் பார்த்தீங்களா, அதான் வந்து தோற்ற எடை. சில நேரத்தில் நம்ம உடம்புடைய வெயிட் கம்மியான மாதிரி இருக்கும்,
சில நேரத்தில் அதிகமான மாதிரி இருக்கும். இப்படி சில நேரத்தில் கம்மியாக இருக்கிற மாதிரியோ அதிகமாக இருக்கிற மாதிரியோ ஃபீல் பண்ணுறது தான் தோற்ற எடை அப்படி சொல்கிறாங்க. அடுத்தது எடை இழப்பு. எடை இழப்பு அப்படின்னா சில நேரத்தில் நம்ம தடையின்றி தானே விழும் நிலைக்கு போயிடுவோம். அப்படி தடையின்றி தானே விழும் நிலைக்கு போனோம்னா அங்கே தான் நம்ம எடை இழப்பை உணர்வோம். இதை எப்படி உணர்வோம் அப்படின்னா, ஒரு பெரிய ராட்டினத்தில் சுற்றுறோம். அப்போ நம்ம பார்த்திங்கன்னா காற்றுல பறக்கிற மாதிரி இருக்கும். நம்ம பாடியே இல்லாத மாதிரி காற்றுல பறக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஏற்படும். அதற்கு காரணம் எடை இழப்பு. அதே மாதிரி ஊஞ்சலாட்டம், உருண்டோடும் தொடர்வண்டி. தொடர்வண்டின்னா நம்ம ரயில் கிடையாது, மேலே பார்த்திங்கன்னா அந்த சர்க்கஸில் காட்டுவாங்கள்ல, சுற்றி சுற்றி போகும்ல, அதிலெல்லாம் எடை இழப்பை நம்ம ஃபீல் பண்ணுவோம். அடுத்தது விண்வெளி வீரர்கள் எடை இழப்பை கொடுத்துருக்காங்க. விண்வெளி வீரர்கள் விண்வெளியில் மிதக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையில் மிதக்கிறாங்களான்னு கேட்டால் மிதக்கலை. அவங்க தடையின்றி தானே விழும் நிலையில் இருக்காங்க. அதனால தான் அவங்க மிதக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. குறிப்பாக அவங்களுடைய தோற்ற எடை மதிப்பு என்பது 0. அவங்களுடைய தோற்ற எடை மதிப்பு 0 இருக்கும். அவங்க 60 கிலோவாக இருக்கலாம், 50 கிலோவாக இருக்கலாம். ஆனால் விண்வெளிக்கு போயிட்டு அவங்களுடைய எடை 0 இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அவ்வளோதாங்க, இந்த பாடத்தை சிறப்பாக முடிச்சாச்சு. அடுத்து புக் பேக் கொஸ்டினை பார்ப்போம். முதல்ல சரியான விடையை தேர்ந்தெடுக்க இதை பார்க்கலாம். முதல் கேள்வி, கீழ்கண்டவற்றுள் நிலைமம் எதனை சார்ந்தது? ஒரு பொருளின் நிலைமம் எதை சார்ந்ததுன்னா அந்த பொருளுடைய நிறை, மாஸ், அதை சார்ந்தது தான் நிலைமம். அடுத்து இரண்டாவது கேள்வி, கணத்தாக்கு கீழ்கண்டவற்றுள் எதற்கு சமமானதுன்னு கேட்டிருக்காங்க. முன்னாடி பார்த்தோம்ல, கணத்தாக்கு என்பது உந்த மாறுபாடு வீதத்துக்கு சமமானது. பட் இங்கே உந்த மாற்று வீதம் கொடுத்துருக்காங்களே, மாற்றுங்கிற தப்பு, மாறுபாடு வீதம். ஸோ உந்த மாற்றத்துக்கு சமம் தான் கணத்தாக்கு. அடுத்து மூன்றாவது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் நியூட்டனின் 3ஆம் விதி எங்கே பயன்படுது? நியூட்டனுடைய 3ஆம் விதி இயக்க நிலையில் இருக்கிற பொருளுக்கும் பயன்படுத்தலாம், ஓய்வு நிலையில் இருக்கிற பொருளுக்கும் பயன்படுத்தலாம். அப்போ ஆ மற்றும் ஆ இரண்டும் சரி. அடுத்து நான்காவது கேள்வி, உந்த மதிப்பை y அச்சிலும் காலத்தை x அச்சிலும் கொண்டு ஒரு வரைபடம் வரையப்படுகிறது. அதாவது ஒரு கிராஃப் எடுத்துக்கிறாங்க, y அச்சில் உந்த மதிப்பை குறிப்பிடுறாங்க, x அச்சில் காலத்தை குறிப்பிடுறாங்க. அப்போ அந்த வரைபட சாய்வு எதை குறிக்கும்னா விசையை குறிக்கும். அடுத்து ஐந்தாவது கேள்வி, விசையின் சுழற்சி விளைவு கீழ்காணும் எந்த விளையாட்டில் பயன்படுத்தப்படுகிறது? விசையுடைய சுழற்சி விளைவு எங்கன்னு பாருங்களேன். நீச்சல் போட்டி, டென்னிஸ், ஹாக்கி இதிலெல்லாம் பயன்படாது, சைக்கிள் பந்தயத்தில் பயன்படுத்தப்படும். அடுத்து ஆறாவது கேள்வி, புவியீர்ப்பு முடுக்கம் ஜியின் மதிப்பு ms-2 ஆகும். இது கீழ்கான் அலகுகளில் எதற்கு சமம்னா நியூட்டன் கிலோகிராம் -1க்கு சமம். அடுத்து ஏழாவது கேள்வி, 1 கிலோகிராம் எடை என்பது டேஸருக்கு சமம்னா 98 × 10⁴ டைனுக்கு சமம். அடுத்தது எட்டாவது கேள்வி, பூமியில் நிறை கொண்ட பொருள் ஒன்று புவியின் ஆரத்தில் பாதியளவு ஆரம் கொண்ட ஒரு கோளுக்கு எடுத்துகிட்டு போகப்படுது. அங்கே நிறை மதிப்பு எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், நிறை என்பது மாறவே மாறாது. அது சூரியனில் இருந்தாலும் சரி, வியாழன் கோளில் இருந்தாலும் சரி, பூமியில் இருந்தாலும் சரி, நிறை ஒரே மாதிரி தான் இருக்கும், எடை மட்டும் மாறுபடும். அப்போ நிறை கொண்ட பொருள் அங்கேயும் நிறை கொண்ட பொருளாக தான் இருக்கும். அடுத்து ஒன்பதாவது கேள்வி, நிறை மதிப்பு மாறாமல் புவியானது தனது ஆரத்தில் 50% சுருங்கினால், நிறை மாறலை பட் ஆரம் கம்மியாகுது, ஆரம் 50% கம்மியாகும் பொழுது அதனுடைய எடை என்னவாக மாறும்னா எடை அதிகமாகும், எடை 300% அதிகமாகும். அடுத்து 10வது கேள்வி, ராக்கெட் ஏவுதலில் பயன்படுத்தப்படும் விதிகள் என்னென்னா நியூட்டனுடைய 3ஆம் விதி, நியூட்டனின் பொது ஈர்ப்பியல் விதி, இந்த ரெண்டுமே பயன்படுத்தப்படுது. அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக. முதல் கேள்வி, இடப்பெயர்ச்சி நிகழ்வதற்கு என்ன தேவைன்னா விசை தேவை. இரண்டாவது கேள்வி, நகர்ந்து கொண்டு உள்ள ஊர்தியில் திடீரென்று தடை ஏற்பட்டால் பயணியர் என்ன பண்ணுறாங்க, முன்னோக்கி சாய்கிறார்கள். இதற்கு காரணம் இயக்கத்தில் நிலைமம், முன்னாடியே பார்த்தாச்சு. அடுத்தது மூன்றாவது கேள்வி, மரபு ரீதியாக வலஞ்சொலி திருப்புத்திறன் எதிர்குறியீட்டில் குறிக்கப்படும், இடஞ்சொலி திருப்புத்திறன் நேர்குறியீட்டில் குறிக்கப்படும். அடுத்து நாலாவது கேள்வி, மகிழுந்தின் சக்கரம் சுழற்சி வேகத்தினை மாற்ற எது பயன்படுதுன்னா பற்சக்கரம், அதாவது கீர் பாக்ஸு பயன்படுத்தப்படுது. அடுத்து ஐந்தாவது கேள்வி, 100 கிலோகிராம் நிறையுள்ள மனிதன் எடை புவியின் பரப்பில் எவ்வளவாக இருக்கும்னா 980 நியூட்டனாக இருக்கும். அடுத்தது சரியா தவறா என கூறுக. முதல் கேள்வி, துகள் அமைப்பில் ஏற்படும் நேர்கோட்டு உந்தம் எப்பொழுதும் மாறிலியாகும். நேர்கோட்டு உந்தம் மாறிலியாக இருக்குமான்னு கேட்டால் கிடையாது, அது தவறு. அடுத்து இரண்டாவது கூற்று, பொருளொன்றின் தோற்ற எடை எப்பொழுதும் அதன் உண்மையான எடைக்கு சமமாக இருக்கும். தப்பு. தோற்ற எடை கம்மியாகவும் அதிகம் இருக்கலாம், அதிகமாகவும் இருக்கலாம், இது தப்பு. அடுத்து மூன்றாவது கேள்வி, பொருட்களின் எடை நிலநடுக்கோட்டு பகுதியில் பெருமாகவும் துருவ பகுதியில் குறைவாகவும் இருக்கும். தப்பு. துருவ பகுதியில் தான் அதிகமாக இருக்கும், நிலநடுக்கோட்டு பகுதியில் கம்மியாக இருக்கும். அடுத்து நாலாவது கேள்வி, திருகுமறை ஒன்றினை குறைந்த கைப்பிடி உள்ள திருகுக்கூட வைத்து திருகும்போது நீளமான கைப்பிடி கொண்ட திருகுக்குடினை விட திருகுலை சுற்றுவது மிக எளிது அப்படி சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஸ்க்ரூ டிரைவரை சின்ன ஸ்க்ரூ டிரைவராக யூஸ் பண்ணி திருப்புனா ஈஸியாக, பெருசாக திருப்புனா கஷ்டமாக, அப்படிலாம் கிடையாது.
எந்த அளவுக்கு பெருசாக யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு எளிமையாக இருக்கும். அடுத்து 5வது கூற்று, புவியினை சுற்றி வரும் விண்வெளி மையத்தில் உள்ள விண்வெளி வீரர் புவியீர்ப்பு விசை இல்லாததால் எடை இழப்பை உணர்கிறார். இது வந்து தப்பு. அவர் தடையின்றி தானே விழும் நிலைக்கு போயிட்டாரு. அதனால தான் எடை இழப்பை உணர்றாரு. அடுத்தது பொறுத்துக, நியூட்டனின் முதல் விதி இது பொருட்களின் சமநிலையை பற்றி சொல்லுது. நியூட்டனின் 2ஆம் விதி விசையின் விதி என அழைக்கப்படுது. நியூட்டனின் 3ஆம் விதி பறவை பறப்பதில் பயன்படுத்தப்படுது. நேர்கோட்டு உந்த அழிவின் விதி ராக்கெட் ஏவுதலில் பயன்படுத்தப்படுது.